This video is sponsored by BuyMode Shop Online. இங்கே குவாலிட்டியான ப்ராடக்ட்டை சீப்பான ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ண கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அஜினோமோட்டோ அப்படிங்கிற ஒரு பொருள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஜினோமோட்டோ அப்படிங்கிறது என்ன, அது உண்மையிலேயே நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடியதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்ப்போம். 1908ஆம் ஆண்டு ஜப்பானிய விஞ்ஞானி கிகுனே இக்கேடா அப்படிங்கிறவர் கெல்ப் அப்படிங்கிற கடற்பாசியிலிருந்து ஒரு புதிய சுவையை கண்டுபிடித்தார். அந்த சுவைக்கு உமாமி அப்படின்னு பெயர் சூட்டினார். அதுக்கப்புறம் 1909ஆம் ஆண்டு சுப்ரோசுகே சுசுகி அப்படிங்கிறவரோட சேர்ந்து அஜினோமோட்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இதை விற்க ஆரம்பித்தாங்க. சுவையூட்டியை தொடர்ந்து இந்த நிறுவனம் விற்பனை செஞ்சதாலேயே இந்த கம்பெனியின் பெயரான அஜினோமோட்டோ அப்படிங்கிற பெயரே இதுக்கு வந்துடுச்சு. ஆனால் அஜினோமோட்டோவோட உண்மையான பெயர் என்னென்னா மோனோசோடியம் குளுட்டோமேட் அப்படிங்கிற ஒரு சுவையூட்டி உப்பு தான். இயற்கையான சுவையை கொண்டது மட்டுமல்லாமல் உணவுகளின் சுவையை அதிகரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இது பெரும்பாலும் சீன உணவுகளில் சுவையூட்டுவதற்கு பயன்படுத்தப்படுது. இந்த அஜினோமோட்டோவை சைனீஸ் உப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அஜினோமோட்டோங்கிறது உப்பு போன்ற ஒரு பொருள் தான். நாம் எப்படி உப்பு அதிகமாக பயன்படுத்தக்கூடாதோ அதே மாதிரி அஜினோமோட்டோவையும் அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறதா உண்மை. ஊட்டச்சத்து நிபுணர்களின் கருத்துப்படி 0.5 அளவு பாதுகாப்பானது அப்படின்னு சொன்னால் கூட இது கர்ப்பிணிகள், குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதால இதை பயன்படுத்தாமல் இருக்கிறதே நல்லது. அஜினோமோட்டோ உணவோட சுவையை கூட்டுவது மட்டுமல்லாமல் உணவில் இருக்கக்கூடிய உப்பு, காரம் போன்ற சுவைகளை சமநிலைப்படுத்தி சரியான அளவில் சுவையை தருது. இந்த காரணங்களாலேயே உணவகங்கள் மற்றும் துரித உணவு மையங்களில் அஜினோமோட்டோ சேர்க்கறது பழக்கமாயிட்டு இதோட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கிறதால குழந்தைகளும் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் அஜினோமோட்டோவால் நீண்ட நாட்கள் மீள முடியாத உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எந்த மாதிரியான பிரச்சனைகள் அஜினோமோட்டோவால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அஜினோமோட்டோவை தொடர்ந்தோ அல்லது அதிகமாகவோ சாப்பிடும்போது ஒற்றை தலைவலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அஜினோமோட்டோ நரம்பு மண்டலத்தின் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. அஜினோமோட்டோ கலந்த உணவுகளை சாப்பிட்ட உடனே சில பேருக்கு தலைவலி, அதிகமான வியர்வை மற்றும் நெஞ்சு வலி போன்ற அறிகுறிகளை அனுபவிப்பதாக கூறுகின்றனர். அஜினோமோட்டோவில் சோடியம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதால ரொம்ப சீக்கிரமே பிபி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிபி இருக்கிறவங்க, இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்க அஜினோமோட்டோ கலந்த உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. அஜினோமோட்டோவில் இருக்கக்கூடிய மோனோசோடியம் குளுட்டோமேட்டானது தூங்கும்போது சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இந்த காரணத்தினால அஜினோமோட்டோ சாப்பிட்றவங்களுக்கு இரட்டை பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சியூட்டும் விதமாக அஜினோமோட்டோவை அதிகமாக எடுத்துக்கிறதுனால புற்றுநோய் செல்களை இனப்பெருக்கம் செய்வதோடு பெருங்குடல் புற்றுநோய்க்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜினோமோட்டோவை அதிகமாக எடுத்துக்கிறதால உடலில் வியர்வை அதிகமாகி உடம்புல நீரிழப்பு அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இது உடல் சோர்விற்கு வழிவகை செய்கிறது. இந்த சோடியம் அதிகமாக இருக்கிறதால இது உடல் வலி, தசை வலி, மூட்டு வலி போன்ற வலிகள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் வயிற்றில் எரியும் உணர்வையும் ஏற்படுத்தும். இது குடலில் அமிலத்தன்மையை ஏற்படுத்துறதுனால ஒட்டுமொத்த செரிமான அமைப்பும் பாதிக்கப்படுது. அஜினோமோட்டோவில் இருக்கக்கூடிய குளுட்டாமிக் அமிலம் அப்படிங்கிறது மூளையின் நரம்பு கடத்தியாக செயல்படுது. இதனால அஜினோமோட்டோ உடம்புக்கு ரொம்பவே தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு பல பேர் நம்புறாங்க. அஜினோமோட்டோங்கிறது சோடியம் மற்றும் குளுட்டாமிக் அமிலம் அப்படிங்கிற அமிலத்திலிருந்து மட்டும்தான் தயாரிக்கப்படுதா அப்படின்னா அதுதான் இல்லை. தாவர உணவுகளான சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, கரும்பு, சோளம் போன்றவற்றிலிருந்து கூட தயாரிக்கப்படுது. இதான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அஜினோமோட்டோவை பயன்படுத்துறதுனால உணவுகளுக்கு நல்ல சுவையும் மனமும் கிடைச்சாலும் கூட இந்த சுவைக்கு பின்னால் தேன் பூசிய கத்தி போன்ற ஆபத்தான விஷம் இருப்பதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, நாம் வெளியில் போய் உணவகங்களில் சாப்பிடும்போது அந்த ஹோட்டல்ஸில் அஜினோமோட்டோ கலக்கப்படலை அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.